Good morning all. Good morning. Welcome. Good morning. சிவம் வந்துட்டு நாட்டுக்கு ஓகே பரவாயில்ல. ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். வெல்கம் ஆல். இன்னைக்கு எவல்யூஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். கடன்னு எவல்யூஷன் சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கூடிய சாப்டர்ஸ் கொஞ்சம் இது பண்ணிட்டு நம்ம பயோடெக்னாலஜி போயிடலாம். பயோடெக்னாலஜி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சரி, ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் எல்லா சாப்டருமே நடத்துவோம் இதுக்கப்புறம் இருக்கிறது. பட் பயோடெக்னாலஜி, ஈகாலஜி இதெல்லாம் லைன் பை லைன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இடையில இருக்க சாப்டர் முடிச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து கடைசியாக படிச்சா கூட நீங்கள் கிடக்குன்னு படிச்சிடலாம். இப்போ ஹார்டி வெயின்பர்க் பிரின்சிபல் பார்க்கலாம். In a given population. So Hardy-Weinberg lawங்கிறது Hardy-Weinberg principleங்கிறது என்ன? பாப்புலேஷன் ஸ்டடி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். எடுத்ததுமே பாப்புலேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பாப்புலேஷனை வச்சு ஸ்டடி பண்றது தான் ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல். ஹார்டி-வெயின்பர்க் சயின்டிஸ்ட் நேம். ஸோ அவங்களோட பிரின்சிபல் பேஸ்ட் ஆன் பாப்புலேஷன் ஸ்டடி. பாப்புலேஷன்னா பெரிய லெவல்ல நம்பர், ஒரு ஸ்பீசிஸோட நம்பர் வேர்ல்டு லெவல்ல எவ்வளோ இருக்கு, இல்லை ஒரு பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ஏரியால எவ்வளோ இருக்கு, அதை பேஸ் பண்ணி படிக்கிற ஸ்டடி தான் ஹார்டி-வெயின்பர்க் பிரின்சிபல். மறந்துடாதீங்க. One can find out the frequency of occurrence of alleles of a gene or locus. எதுக்கு Hardy-Weinberg principle help பண்ணுது? Frequency of occurrence of alleles of a gene or a locus. Alleles of a gene னா என்ன அர்த்தம்? ஒரே paired chromosome capital T இங்க இருக்குன்னா small t இருக்கு. Alternate form of a gene தான் alleles. So அந்த alleles of a gene இல்லைன்னா locus. Locusனா location of the gene. Locus na location of the gene. Alleles of a gene or a locus of a gene. So அதை பத்தி படிக்கிறதுக்கு, அதோட frequency எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு, அந்த கேபிட்டல் டி எவ்வளோ இருக்கு, ஸ்மால் டி எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற frequency தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் Hardy-Weinberg principle help பண்றது. This frequency is supposed to remain fixed and even remain the same through generation. இது வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு, சேஞ்ச் ஆகாம சேமா இருக்கு ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன்ஸ். ஆனா இதுக்கெல்லாம் சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். Hardy-Weinberg principle stated it using algebraic equation. ஸோ அல்ஜிப்ராவை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து Hardy-Weinberg principle சொல்லியிருக்காங்க. திஸ் ஸோ வித்தவுட் மேத்ஸ் நத்திங். பயாலஜியில் மேத்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரியில் மேத்ஸ் இருக்கு, கால்குலேஷன்ல ஈக்குவேஷன்ல ரெண்டு சைடு பேலன்ஸ் பண்றீங்க மேத்ஸ் தானே. பிசிக்ஸ்ல மேத்ஸ் இருக்குது, எங்கன்னாலும் மேத்ஸ் இருக்குது. ஓகே, திஸ் பிரின்சிபல் சேஸ் தட் தமிழ் இங்கிலீஷ்லயும் இருக்கு. 1330 குறள் நம்பர் மேத்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா? 4 வரி 2 வரி திருக்குறள் 1.25 வரி 7 வார்த்தைகள் அப்படிலாம் சொல்றாங்கல்ல. நம்பர் இல்லாம இருக்காது எங்கேயுமே. This principle says that allele frequencies in a population are stable. So stable, இது எல்லாத்துக்கும் some conditions இருக்கு. ஜென்ரலா சொல்ல முடியாது, அந்த கண்டிஷன்ஸுக்கு தான் அது ஸ்டேபிள். ஓகே, ஸோ இங்க அல்லீல் ஃப்ரீக்வன்சிங்கிறது கேபிட்டல் டியோ ஸ்மால் டியோ அந்த மாதிரி வேற எனி ஜீன், எந்த ஜீனுக்குமே அதோட அல்லீல் ஃப்ரீக்வன்சி வந்து ஸ்டேபிளா இருக்கு அண்ட் இஸ் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். கான்ஸ்டன்ட்னா மாறாம இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த பிரின்சிபல் சொல்லுது. ஸோ இது நல்ல ஞாபகம் வச்சுங்க. அசர்ஷன் ரீசன் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கலாம், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. Hardy-Weinberg பிரின்சிபல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அல்லீல் வந்து ஸ்டேபிளாகவும் கான்ஸ்டன்டாகவும் ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் ஒரு பாப்புலேஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. திஸ் இஸ் நாட் இண்டிவிஜுவல். தே ஆர் நாட் டாக்கிங் அபவுட் யர் ஃபேமிலி, ஒரு இண்டிவிஜுவலை பத்தி அவங்க சொல்லல. எல்லாமே ஒரு மிகப்பெரிய கண்டிஷனோட வரணும். அது என்னன்னா பாப்புலேஷன்ல அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. வாட் எவர் தே ஆர் சேயிங் அது வந்து ஃபார் பாப்புலேஷன். ஓகே, the gene pool, total genes and their alleles in a population. தெளிவா திருப்பி சொல்றாங்க பாருங்க. ஸோ ஜீன் பூல்னா என்ன? ஒரு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய டோட்டல் ஜீன் அண்ட் தேர் அல்லீல்ஸ் தான் நம்ம வந்து ஜீன் பூல் அப்படிம்போம். ஸோ அதுக்கான மீனிங் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜீன் பூல் பிராக்கெட்ல அதோட மீனிங் இருக்கு. ஒரு பாப்புலேஷன்ல இருக்க மொத்த ஜீன்ஸ் இல்லைன்னா அதோட அல்லீல்ஸ், ஜீன்ஸோட அல்லீல்ஸ், அதை தான் நம்ம வந்து ஜீன் பூல் அப்படி சொல்லுவோம். இது கொஸ்டின்ல கேட்கலாம், பிராக்கெட்ல இருக்கு, வெரி இம்பார்ட்டன்ட். ரிமைன்ஸ் அ கான்ஸ்டன்ட். திருப்பி என்ன சொல்றாங்க? ஜீன் பூல் அப்படிங்கிறது ஜீன்ஸ் தான், இல்லைன்னா டோட்டல் ஜீன்ஸ், இல்லைன்னா அல்லீல்ஸ். அது ஒரு பாப்புலேஷன்ல எப்பவுமே கான்ஸ்டன்டா நிலையா இருக்கும். திஸ் இஸ் கால்ட் ஜெனடிக் ஈக்லிபிரியம். ஜெனடிக் யூக்லிபிரியம். ஸோ யூக்லிபிரியம்னாலே என்ன? சமநிலைன்னு அர்த்தம். இந்த சமநிலை அப்படின்னு வந்துருச்சுனாலே மேத்தமெட்டிக்ஸ் அல்ஜிப்ராவை யூஸ் பண்றாங்க அப்படின்னாலே அங்க என்ன வந்துடும்? ஃபார்முலா ஒன்று வரும். ஓகே, சம் டோட்டல். இங்கன்னா சம்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது. சம் டோட்டல், டோட்டல்ங்கிற மாதிரி தான். ஸோ சம் டோட்டல்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்றது. சம் டோட்டல் ஆஃப் ஆல் அல்லீலிக் ஃப்ரீக்வன்சிஸ் இஸ் ஒன் இண்டிவிஜுவல்
frequencies for example is 1. இது ஒரு விஷயம். இது இங்க பாருங்க. Sum total of all allelic frequencies is 1. NEET question. According to Hardy-Weinberg principle, எல்லா allelic frequencyயும் total பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 1 வரணும். 1 equationல. Next, individual frequencies for example can be named P, Q, capital T, small t சொல்லலாம். அந்த மாதிரி இங்க P, Q, etc. In a diploid, P and Q represents the frequency of allele A and small a. So P represents dominant allele, Q represents recessive allele. But ரெண்டும் ஒரே gene தான், alternate forms of a gene. Okay. The frequency of capital A individuals in a population is simply P squared. See, A is equal to P na, A na P squared. அப்போ small a is equal to Q na, A Q squared. ரெண்டு A இருந்துச்சுல்ல, அதனால Q squared. This is simply stated in another ways that the probability that an allele A with a frequency of P appear on both the chromosomes of a diploid individual is simply the product of probabilities, that is P squared. என்ன சொல்றாங்க, ஒரு diploid organismத்துல homologous chromosome ரெண்டு இருக்கும், ஒரே மாதிரி இருக்க chromosome diploid organismத்துல. இங்க capital A ன்னு இருந்தா அதை P squared னு சொல்லிடுவாங்க. small a ன்னு இருந்துச்சுன்னா அதே இடத்துல சேம் A ன்னு இருந்தா Q squared அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒருவேளை ஒரு அல்லீல்ல கேபிட்டல் ஜீன், இன்னொரு ஒரு குரோமோசோம்ல கேபிட்டல் அல்லீல், இன்னொரு குரோமோசோம்ல ஸ்மால் அந்த ரிசசிவ் அல்லீல், டாமினன்ட் ரிசசிவ் இருந்துச்சுன்னா அது PQ இப்படி சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஹோமோசைகஸா இருந்தா P ஸ்கொயர்ட் இல்லைன்னா Q ஸ்கொயர்ட் வரும், ஹெட்டரோசைகஸா இருந்தா PQ வரும். ஸோ எப்பவுமே PQ ரெப்ரசன்ட்ஸ் ஹெட்டரோசைகோட், ஏன்னா அங்க alternate allelic form இருக்கு. இப்படிதான் கொஸ்டின்ல கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ பார்ப்போம். So P squared, similarly small a is Q squared of capital A small a. So capital A small a ங்கிறது 2PQ P1 Q1 2PQ. Hence P squared plus 2PQ plus Q squared is equal to 1. அதாவது AA plus small a plus capital A small a is equal to 1 ன்னு சொல்றாங்க. So P squared plus Q squared plus 2PQ is equal to 1. இதுதான் Hardy-Weinberg principle. இது கொஸ்டின்ல கேட்பாங்க. இது நான் இப்படி எழுதிருக்கேன், 2PQ நடுவில் எழுதிருக்காங்க, A squared இங்கே Q squared இங்கே எழுதிருக்காங்க, அது பார்த்துக்கங்க, எல்லாம் ஒன்று தான். P squared plus 2PQ plus Q squared, அதாவது AA small a capital A small a is equal to 1. ஓகேங்களா? This is a binomial expansion of P plus Q the whole squared when frequency measured differs from expected values. The difference, அதாவது direction, indicates the extent of evolutionary change. So அந்த யூக்லிபிரியம் வராம சேஞ்சஸ் ஏதாவது வந்துச்சு, யூக்லிபிரியத்துல டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சுன்னா, யூக்லிபிரியம்னா P squared plus 2PQ plus Q squared is equal to 1 ன்னு வராம இந்த 1ங்கிற வர இடத்துல யூக்லிபிரியம் வேற ஏதாவது நம்பர் குறையுது இல்ல கூடுது அப்படின்னா அங்க எவல்யூஷனரி சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். மீனிங் அதுதான். டிஸ்ட்ரிபியூஷன் இன் ஜெனடிக் ஈக்லிபிரியம் or Hardy-Weinberg equilibrium, that is change in the frequency of alleles in a population, would then be interpreted as resulting in evolution. So இந்த இடத்துல ஈக்லிபிரியம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னா எவல்யூஷன் நடந்திருக்கு அது அப்படிங்கறத இன்டர்பிரட் பண்ணி சொல்லிடுவோம் நம்ம. ஓகே, இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ யூக்லிபிரியமா இருக்கணும், அதாவது P ஸ்கொயர் பிளஸ் 2PQ பிளஸ் Q ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கணும்னா அதுக்கு 5 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். 5 ஃபேக்டர்ஸ் இருக்கணும். அந்த 5 ஃபேக்டர்ஸ் என்ன? 5 ஃபேக்டர்ஸ் ஆர் known to affect Hardy-Weinberg equilibrium. இந்த ஈக்லிபிரியத்தை அஃபெக்ட் பண்ற அந்த 5 ஃபேக்டர்ஸ் என்ன? These are gene migration or gene flow, genetic drift first, genetic drift second, mutation third, fourth one genetic recombination, fifth one natural selection. இந்த அஞ்சும் தான் Hardy-Weinberg equilibrium அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ்.
அதை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். ஓகே, when migration of a section of population to another place and population occurs, gene frequencies change in the original as well as in the new population. இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவங்களோட பிளேஸ்ல இருந்து மைக்ரேட் ஆகி ஒரு புது இடத்துக்கு போறாங்க. சேட்டு ஃபேமிலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நார்த் இந்தியா ராஜஸ்தான்ல இருந்து ஒரு 15-20 பேர் அங்க இருந்து மைக்ரேட் ஆகி சென்னைக்கு வராங்க. வந்து இங்க அங்க யாரும் இல்லாத ஒரு ஏரியால குடிபுகுறாங்க, வீடு கட்டுறாங்க, வாழ்றாங்க, பிசினஸ் பண்றாங்க. அப்புறம் அவங்களுக்குன்னு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வரும் இல்லையா, அப்படியே அந்த தெருவில் அடுத்தடுத்து வீடு கட்டுறாங்க. இப்ப போய் சென்னையில பாத்தீங்கன்னா சவுகார்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கும், அது ஃபுல்லா அந்த ஏரியாவே சேட் ஃபேமிலியா இருப்பாங்க, ஃபுல் ஏரியாவே. ஸோ அப்போ சென்னையில இருக்கிற பாப்புலேஷன்லயே நியூ பாப்புலேஷன் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. ராஜஸ்தான்ல இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், இவங்க ராஜஸ்தான்ல இருந்திருக்கணும், அங்க இருந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இங்க வந்துட்டாங்கன்னா அங்கேயும் பாப்புலேஷன் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ எங்க இருந்து அவங்க வந்தாங்களோ அங்கேயும் பாப்புலேஷன் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, இங்கேயும் பாப்புலேஷன்ல சேஞ்ச் வந்திருக்கு அவங்க கூடி போன இடத்துலயும். இதைதான் இவங்க இங்க சொல்றாங்க. வென் மைக்ரேஷன்னா ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது, மைக்ரேஷன் ஆஃப் எ செக்ஷன் ஆஃப் பாப்புலேஷன் டு அனதர் பிளேஸ், இன்னொரு இடத்துக்கு போயிட்டாங்க, அண்ட் பாப்புலேஷன் அக்கர்ஸ், இன்னொரு புது இடத்துல பாப்புலேஷன் வந்துருச்சு. ஜீன் ஃப்ரீக்வன்சிஸ் சேஞ்ச் இன் த ஒரிஜினல், அவங்க ஒரிஜினல் பிளேஸ்லயும் ஜீன் ஃப்ரீக்வன்சிஸ்ல சேஞ்ச் வந்துருச்சு, நியூ பாப்புலேஷன்லயும் அவங்க வந்த இடத்துலயும் சேஞ்சஸ் வந்திருக்கு. New genes or alleles are added to new population and these are lost from the old population. ராஜஸ்தான்ல இருந்து இங்க வந்துட்டாங்க, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அங்க லாஸ் ஆயிருக்கு, இங்க ஆட் அப் ஆயிருக்கு. இந்த பாப்புலேஷன்ல நியூ ஜீன் ஆட் ஆயிருக்கு, அவங்க வந்த இடத்துல டெலீட் ஆகி போயிருக்கு. There would be a gene flow if this gene migration happens multiple times. கண்டினியூவா இது நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஜீன் ஃப்ளோ நடக்கும். ஸோ இந்த ஜீன் ஃப்ளோலாம் நடக்குது அப்படின்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறது ஜீன் மைக்ரேஷன் ஆர் ஜீன் ஃப்ளோ, அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஸோ மைக்ரேஷன் தான் ஜீன் ஃப்ளோக்கு காரணமா இருக்கு கண்டினியூவா நடக்கும்போது. இஃப் த சேம் சேஞ்ச் அக்கர்ஸ் பை சான்ஸ் இட் இஸ் கால்ட் ஜெனடிக் ட்ரிஃப்ட். அவ்வளவுதான். இந்த மைக்ரேஷன் வந்து பை சான்ஸ் நடந்துச்சுன்னா ஜெனடிக் ட்ரிஃப்ட். ஸோ ஜெனடிக் ட்ரிஃப்ட்டுக்கு கீ டேர்ம் என்ன? பை சான்ஸ். கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த வேர்டு இருக்கான்னு பாருங்க. ஜீன் ஃப்ளோ பை சான்ஸ் நடந்துச்சுன்னா, இதுதான் கீவேர்டு, பை சான்ஸ் ஜீன் ஃப்ளோ நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஜெனடிக் ட்ரிஃப்ட். தட்ஸ் இட். Sometimes the change in the allelic frequencies is so different in the new sample of population that they become a different species. The original drifted population becomes founders and the effect is called founder effect. இந்த ஜெனடிக் ட்ரிஃப்ட்னால ஃபவுண்டர் எஃபெக்ட் வருது. எதனால ஃபவுண்டர் எஃபெக்ட் வருது அப்படிங்கிறது முக்கியம். ஜெனடிக் ட்ரிஃப்ட்னா என்ன? திடீர்னு, பை சான்ஸ்னாலே திடீர்னு ஒரு பாப்புலேஷன்ல சேஞ்சஸ் வருது அப்படின்னா அதுக்கு பேரு ஜெனடிக் ட்ரிஃப்ட். அந்த சேஞ்ச்னால நியூ பாப்புலேஷன் அரைஸ் ஆகுது. நியூ பாப்புலேஷன் அரைஸ் ஆகிறதுக்கு காரணம் என்ன? ஜெனடிக் ட்ரிஃப்ட்னால ஒரு நியூ கேரக்டர்ஸ் அக்யூர் பண்ணி சம் ஆர்கானிசம்ஸ் புதுசா வந்தாங்க. அந்த புதுசா வந்த ஆர்கானிசம்ல இருந்து நியூ பாப்புலேஷன் வந்துச்சு. அந்த புதுசா வந்த ஆர்கானிசம் தான் ஃபவுண்டர். ஃபவுண்டர்னா உருவாக்குனவர்னு அர்த்தம். நியூ பாப்புலேஷனை உருவாக்குனவங்க. ஸோ ஃபவுண்டர் எஃபெக்ட். ஸோ ஃபவுண்டர் எஃபெக்ட் இஸ் டியூ டு ஜெனடிக் ட்ரிஃப்ட். அதுதான் இங்க பார்த்தோம். ஸோ ஒரிஜினல் ட்ரிஃப்டட் பாப்புலேஷன் பிகம்ஸ் ஃபவுண்டர் அண்ட் த எஃபெக்ட் இஸ் கால்டு ஃபவுண்டர் எஃபெக்ட். நியூ அதாவது ஒரிஜினல் ட்ரிஃப்டட் பாப்புலேஷன் என்ன அர்த்தம்னா, பாப்புலேஷன் ஒரிஜினல்ல இருந்து வந்துச்சுல, அவங்க சேஞ்ச் ஆயிட்டாங்க. சேஞ்ச் ஆனதுனால அந்த சேஞ்ச் ஆன கேரக்டரோட நியூ பாப்புலேஷன் ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ ஒரிஜினல் பாப்புலேஷன் வந்து ட்ரிஃப்ட் ஆனவங்க ஃபவுண்டரா இருக்கிறாங்க அந்த நியூ பாப்புலேஷன் வரதுக்கு. ஓகே, மைக்ரோபியல் எக்ஸ்பெரிமெண்ட் ஷோஸ் தட் pre-existing advantageous mutations when selected will result in observation of new phenotype. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க? ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரீ எக்ஸிஸ்டிங் அட்வான்டேஜியஸ் மியூட்டேஷன்ஸ்னா ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி, ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உள்ள பாக்டீரியாவெல்லாம் எடுத்து நம்ம வளர்க்கும் போது நமக்கு நியூ ஃபினோடைப்ஸ் அரைஸ் ஆகுது. ஓவர் ஃபியூ ஜெனரேஷன்ஸ் திஸ் வுட் ரிசல்ட் இன் ஸ்பீசியேஷன். ஸ்பீசியேஷன்னா நியூ ஸ்பீசிஸ் அரைஸ் ஆகிறது. அதாவது ஒரு பெட்ரி பிளேட், இந்த பெட்ரி பிளேட்ல நிறைய பாக்டீரியாவை வளர்க்குறோம். இந்த பாக்டீரியால சில பாக்டீரியாவுக்கு நமக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்றாங்க சயின்டிஸ்ட்,
ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க. இந்த ஆன்டிபயோட்டிக்கையும் தாங்கி அந்த ஆன்டிபயோட்டிக் எகெயின்ஸ்டா ஒரு சில பாக்டீரியா வளருது. ஆன்டிபயோட்டிக்கு தாங்காத பாக்டீரியாலாம் அழிஞ்சு போகுது. அப்போ இந்த பெட்ரி பிளேட்ல என்ன ஆகுது, அடுத்தடுத்த ஜெனரேஷன் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும்போது அந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உள்ள பாக்டீரியா மட்டும் ஜாஸ்தியா வந்துருச்சு. ஆனா இந்த பாக்டீரியாவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணல, பட் இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் உள்ள பாக்டீரியா உருவாகி நியூ பாப்புலேஷன் வந்துருச்சு. இத ஃபவுண்டர் எஃபெக்ட் ஜெனடிக் ட்ரிஃப்ட் வந்திருக்கு. So natural selection is a process which is heritable variation enabling better survival or enabled to reproduce and leave greater number of progenies. இந்த இடத்துல ஸ்பீசியேஷன் இப்ப பார்த்தா நியூ ஸ்பீசிஸ் எப்படி அரைஸ் ஆனிச்சு அப்படின்னு, அடுத்து வந்து நேச்சுரல் செலக்ஷன் அப்படிங்கிறது a process in which heritable variationsனா என்ன அர்த்தம்னா, வேரியேஷன்ஸ்னாலே டிஃபரன்சஸ், பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஆஃப் ஸ்பிரிங்ஸ்க்கு போற அந்த டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வேரியேஷன்ஸ் enabling better survival or enabled to reproduce and leave greater number of progenies. So that natural selectionல யாரு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, அவங்க அதிக ப்ராஜெனிஸை விட்டுட்டு போவாங்க. அதாவது பாப்புலேஷன் சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நியூ ப்ராஜெனிஸ் நிறைய இருக்கணும். அதான் a critical analysis makes us believe that variation due to mutation or variation due to recombination during gametogenesis or due to gene flow or genetic drift result in changed frequencies of genes and alleles in future generation. இந்த இடத்துல மூணு விஷயம் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட், வேரியேஷன் டியூ டு மியூட்டேஷன், வேரியேஷன் டியூ டு ரீகாம்பினேஷன் டியூரிங் கேமெட்டோஜெனிசிஸ் ஆர் டியூ டு ஜீன் ஃப்ளோ ஆர் ஜெனடிக் ட்ரிஃப்ட். ஜீன் ஃப்ளோ வேற, ஜெனடிக் ட்ரிஃப்ட் வேற. ஜீன் ஃப்ளோங்கிறது ஜெனரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் நடக்கிறது, அது பாப்புலேஷன் மைக்ரேட் ஆகி வருது ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு, அதான் ஜீன் ஃப்ளோ. ஜெனடிக் ட்ரிஃப்ட்ங்கிறது பை சான்ஸ் நடக்கிறது. ஸோ மியூட்டேஷன், ரீகாம்பினேஷன் வந்து அந்த கிராசிங் ஓவர்ல படிப்பீங்களா, அதான் ரீகாம்பினேஷன் டியூரிங் கேமெட்டோஜெனிசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் கேமெட்ஸ். அப்போ ஜீன் ஃப்ளோ ஆர் ஜெனடிக் ட்ரிஃப்ட் ரிசல்ட் இன் சேஞ்ச்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜீன்ஸ் ஆர் அல்லீல்ஸ் இன் ஃபியூச்சர் ஜெனரேஷன். அப்ப சேஞ்ச்டு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஜீன்ஸ் ஆர் அல்லீல்ஸ் நடந்துச்சுன்னா ஹார்டி-வெயின்பெர்க் ஈக்குலிபிரியம் பாதிக்கும். Coupled to enhance reproductive success, natural selection makes it look like different population. So ரீப்ரடக்டிவ் சக்சஸா அவங்க இருக்கணும். நியூவா ஃபார்ம் ஆன ஸ்பீசிஸ் வந்து ரீப்ரடக்டிவ் சக்சஸ், அதாவது புதுசா அவங்க நியூ ஆர்கானிசத்தை ப்ரொடியூஸ் பண்ண முடியணும். அதுக்கு நேச்சுரல் செலக்ஷனும் ஹெல்ப் பண்றது. டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் வரதுக்கு நேச்சுரல் செலக்ஷனும் ஒரு காரணமா இருக்கு. நேச்சுரல் செலக்ஷன் கேன் லீட் டு ஸ்டெபிலைசேஷன் இன் விச் மோர் இண்டிவிஜுவல்ஸ் அக்வயர் மீன் கேரக்டர் வேல்யூ. மீன் கேரக்டர் வேல்யூ நீங்க எதை சொல்றாங்கன்னா, கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல நீங்க இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல டால் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா, இங்க டுவார்ஃப் குட்டியா குள்ளமா இருக்க பீப்புள் இருக்காங்கன்னா, மீன் வேல்யூங்கிறது நடுத்தர உயரத்தோட இருக்கவங்க. நடுத்தர உயரம், அதாவது இது 6 feet அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது 4 feet அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 5 feet உயரம் உள்ள ஆளுகள், இதுதான் மீன் வேல்யூ. இவங்க ஜாஸ்தியா இருப்பாங்க. இது என்ன கேரக்டர் வேணா வச்சுக்கலாம். நம்ம சும்மா டால், டுவார்ஃப், நடுத்தர உயரத்தோட இருக்கிறத நம்ம வந்து எக்ஸாம்பிள் சொல்றோம். எனி கேரக்டர் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதுல மீன் கேரக்டர் தான் ஜாஸ்தியா இருக்கும். டைரக்ஷனல் சேஞ்ச், மோர் இண்டிவிஜுவல்ஸ் அக்வயர் வேல்யூ அதர் தேன் த மீன் கேரக்டர். ஒருவேளை சம்டைம்ஸ் சாலா வரலாம், இல்ல டுவார்ஃபா வரலாம். பட் மீன் கேரக்டரை விட்டு சராசரியான உயரம், சராசரியான கலர், அந்த நடு கேரக்டரை விட்டுட்டு தள்ளியும் போகலாம். ஆர் டிஸ்ரப்ஷன், மோர் இண்டிவிஜுவல்ஸ் அக்வயர் பெரிஃபரல் கேரக்டர். பெரிஃபரல் கேரக்டர்னா என்ன? அந்த லாஸ்ட்ல இருக்கிறது, இந்த லாஸ்ட்ல இருக்கிறது, அதான் பெரிஃபரல். அதாவது 100 பேர் இருக்கிற பாப்புலேஷன்ல 40 பேர் 6 அடியில இருப்பான், 40 பேர் 4 அடியில இருப்பான். 6 feetல 40 பேர், 4 feetல 40 பேர். டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. அந்த குறுக்கால இருக்க அந்த இடையில இருக்கக்கூடிய மீன் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா, ஆவரேஜ் உயரத்துல இருக்கவங்க 20 பேருக்கு ரொம்ப குறைவா இருப்பான். 2 பெரிஃபரல் கேரக்டர். எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் தான் பெரிஃபரல் கேரக்டர். இங்க நோட் பண்ணிக்கங்க. பெரிஃபரல் அப்படின்னா இங்க வந்து எக்ஸ்ட்ரீம், ரொம்ப உயரம், ரொம்ப குள்ளம், ரொம்ப கருப்பு, ரொம்ப வெள்ளை, இந்த மாதிரி இருக்கிறது தான் எக்ஸ்ட்ரீம் கேரக்டர், தான் பெரிஃபரல் கேரக்டர் அப்படிமோ. ஸோ போத் எண்ட்ஸ் அந்த பெரிஃபரல் கேரக்டர்லயே கர்வ் வருது. இந்த 3க்கான டயக்ராம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டயக்ராம்ல நீங்க நினைச்சுக்க வேண்டியது என்னன்னா, ஸ்டெபிலைசேஷன் வந்து எங்க வரும்? மீன் கேரக்டர் வேல்யூ அதிகமான இண்டிவிஜுவல்ஸ்க்கு இருந்தா அதை ஸ்டெபிலைசேஷன் அப்படிம்போம். டைரக்ஷனல் சேஞ்ச்ல உங்களுக்கு வந்து ஒரு கேரக்டர்
அதாவது வேல்யூ, அதாவது acquire value other than more individuals acquire value other than mean character value. இந்த நடுத்தர உயரம் மாநரம் இதை தாண்டி அதிகமான பேர் வெள்ளையாவோ இல்ல அதிகமான பேர் கருப்பாவோ இருந்தாங்கன்னா அது வந்து டைரக்ஷனல். ரெண்டாவது, ஸோ ஒன்னு ஸ்டெபிலைசேஷன், ரெண்டாவது டைரக்ஷனல், மூணாவது டிஸ்ரப்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பெரிஃபரல் கேரக்டர், எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ல பீப்புள் ஜாஸ்தியா இருப்பாங்க, மீன் கேரக்டர் அந்த சராசரியான கேரக்டர்ல பீப்புள் ரொம்ப கம்மியா இருப்பாங்க. அப்படி இருந்தா டிஸ்ரப்ஷன். அப்ப மூணு இருக்கு, ஸ்டெபிலைசேஷன், டைரக்ஷனல் சேஞ்ச், டிஸ்ரப்ஷன் அப்படின்னு. இந்த மூணுக்கான டயக்ராம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டயக்ராமை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. டயக்ராம் போயிடுச்சா இனிமேதான் வருமா? அந்த இங்க இருக்கு, இதுதான் அந்த டயக்ராம். இங்க பாருங்க, இது நார்மலான ஒரு கேரக்டர். ஓகேங்களா? ஸோ மீடியம் சைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஃபேவர்டு. சைஸ் தான் இவங்களும் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மீடியம் சைஸ்ல இருந்து திருப்பியும் அந்த கிட்டத்தட்ட மீடியம் சைஸ் இதுதான் வந்து நமக்கு ஸ்டெபிலைசேஷன், ஸ்டேபிளா இருக்கிறது. இதுல வந்து பாத்தீங்கன்னா டயக்ராம்ல நீங்க எதை பார்க்கணும்? இங்க இருக்க டிஸ்டன்ஸை பாருங்க, இங்க இருக்க டிஸ்டன்ஸை பாருங்க. ரொம்ப தூரம் இல்லை, ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நடுவுல பீக் வந்து கரெக்டா இங்க வந்திருக்கு. ஸ்டெபிலைசேஷன், மோர் இண்டிவிஜுவல்ஸ் வந்து மீன் வேல்யூவோட இருக்காங்க, ஸ்டெபிலைஸ்ட் பாப்புலேஷன். அடுத்து இங்க பாருங்க, ஒரு சைடா பீக் தள்ளி போயிடுச்சு. எவ்வளவு தூரம் தள்ளி போயிடுச்சு பாருங்க. அப்ப பீக் வந்து இங்க வந்து ஹைட் டால் பிளான்ட், டால் ஆர்கானிசம், இங்க வந்து டுவார்ஃப் ஆர்கானிசம்னா டுவார்ஃபை நோக்கி போயிடுச்சு. இங்கதான் மீன் வேல்யூ இருக்கு. உங்களுக்கு மீன் வேல்யூ நடுவுல இருக்கு. ஆவரேஜ் ஹைட் வந்து இங்க இருக்கு. பட் அந்த டுவார்ஃபை நோக்கி தள்ளி போயிடுச்சு. டைரக்ஷனல். அதை இதுவும் டைரக்ஷன் தான், ஒன் டைரக்ஷன். இங்க பாருங்க, ஒரு டைரக்ஷனை பார்த்து தள்ளி போயிடுச்சு, அவ்வளவுதான். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடத்துல டைரக்ஷன் சொல்றதை விட இங்க பாருங்க, பீக் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த உயரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, இந்த அகலம் குறைஞ்சிருச்சு பாருங்க. இப்படி இருக்கிறது, அதாவது நான் வந்து 5 ஃபீட்ல இருக்கிறான், அப்புறம் 4.9 ஃபீட், 4.8 ஃபீட், 4.7 ஃபீட், 4.6 ஃபீட், இப்படியே வந்து 4 ஃபீட்டுக்கு வராங்க. இங்க 6 ஃபீட்னா 5.9, 5.8, 5.7, 5.5, 5.4, 5 ஃபீட்டுக்கு வராங்க. இந்த நம்பர்ஸ்ல அதிகமான பீப்புள் இல்லாம போயிடுறாங்க. வேரியபிள் நம்பர்ஸ் நம்ம போட்டிருக்கோம்ல, அதுல மக்கள் இருக்காங்க, இங்க எல்லாம் இருக்காங்க. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பீக் ஹையரா போயிடுச்சு, அந்த நம்பர் டிஃப்ரெண்ட் ஹைட் வந்து நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ் வந்து குறைஞ்சு போச்சு. இது அதை சொல்லுது. ரெண்டாவது, இதுதான் வந்து டுவர்ட்ஸ் ஒன் டைரக்ஷன் போயிடுச்சு. டால் இங்க இருக்கான், டுவார்ஃப் இங்க இருக்கானா டுவார்ஃபை நோக்கி பீக் போயிடுச்சு, ஒரு கேரக்டரை நோக்கி போயிடுச்சு, எக்ஸ்ட்ரீம் கேரக்டர். ஆனா ஒன் சிங்கிள் எக்ஸ்ட்ரீம் கேரக்டர் நோக்கி போயிடுச்சு. இல்லைன்னா சம்டைம்ஸ் டாலை நோக்கி வந்துடும், ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல போயிடும். டைரக்ஷனல். பிக்சர் பார்த்துக்குங்க, பிக்சர் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட், இதுதான் கடைசியா இருக்கிறதா டிஸ்ரப்டிவ். டிஸ்ரப்டிவ்னா என்ன? டாலா இருக்கவங்களும் இருக்காங்க, டுவார்ஃபா இருக்கவங்களும் இருக்காங்க, மீன் வேல்யூ குறைஞ்சு போயிடுச்சு, இதுதான் டிஸ்ரப்டிவ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஏ வந்து ஸ்டெபிலைசிங், இது ஸ்டெபிலைசிங். ஃபர்ஸ்ட் பீக் ஒரு கேரக்டர்ல அதிகமா இருக்கிறது. ரெண்டாவது, இந்த கேப் பார்த்துக்குங்க, ஒரு கேரக்டர் நோக்கி பீக் தள்ளி போயிடுச்சு, பீக் ஷிஃப்ட்ஸ் டு ஒன் டைரக்ஷன், அது வந்து டைரக்ஷனல். கடைசியா ரெண்டு எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ல பீக் உருவாகி இருக்கு, டிஸ்ரப்டிவ். ஸோ இந்த மூணு டயக்ராமும் பார்த்துக்கணும். டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் கேட்பாங்க. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் பயாலஜி பேப்பர் இன் நீட். டெய்லி 1 hour பயாலஜி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஸ்டின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பயாலஜி தானேன்னு இருந்துடாதீங்க. நெக்ஸ்ட், பிரீஃப் அக்கவுண்ட் ஆஃப் எவல்யூஷன் கடகடன் பார்த்தலாம். அபவுட் 2000 million years ago, 2000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி. இனிமே மில்லியன் இயர்ஸ் எகோனா MYA அப்படின்னு சொல்லுவாங்க. M for million, Y for years, A for ago. Million years ago. The first cellular forms of life appeared on Earth. Question கேட்பாங்க, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து எர்த்ல அப்பியர் ஆனிச்சு? 2000 million years ago எர்த்ல நமக்கு லைஃப் ஃபார்ம் ஆனிச்சு. The mechanism of how non-cellular aggregates. Non-cellular aggregatesனா என்ன அர்த்தம்? சம் மாலிக்யூல்ஸ்லாம் சேர்ந்து அக்ரிகேட் ஆகி உயிரினம் மாதிரி இருந்துச்சு.
அதுல நியூக்ளியஸ்லாம் கிடையாது, ஆர்கனல்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் அக்ரிகேட்ஸ்னா லட்டு மாதிரி பூந்தி எல்லாம் உருட்டுனா லட்டு வருது இல்லை, அந்த மாதிரி அவ்வளவுதான். நான் செல்லுலார் அக்ரிகேட்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் மேக்ரோ மாலிகூல்ஸ் குட் இவால்வ் இன்டு, இதெல்லாம் நடந்திருக்கலாம், குட் இவால்வ் இன்டு செல்ஸ் வித் மெம்பரேனஸ் என்வலப் இஸ் நாட் நோன். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, the mechanism of how, எப்படி வந்து நான் செல்லுலார் அக்ரிகேட்ல இருந்து ஜாயிண்ட் மேக்ரோ மாலிகூல்ஸ் வந்து செல்லா இவால்வ் ஆனிச்சு, உயிருள்ள செல்லா இவால்வ் ஆனிச்சுங்கிறது தெரியாது. ஃபர்ஸ்ட் லைஃப் ஃபார்ம் 2000 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி 2000 மில்லியன் இயர்ஸ் எகோ வந்துச்சு. பட் உயிரில்லாத நான் செல்லுலார் அக்ரிகேட்ஸ் மேக்ரோ மாலிகூல்ஸா மாறி அதுல இருந்து உயிருள்ள ஒரு செல், மெம்பரேனஸ் செல் எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. நாட் நோன், அவ்வளவுதான். இஸ் நாட் நோன், தெரியாது, எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. ஆனா அப்படிதான் வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு தெரியாது. இது கற்பனையில வந்திருக்கலாம், ஆனா எப்படி வந்துச்சுன்னு கேட்க கூடாது, தெரியாது அப்படின்ட்டாங்க. சம் ஆஃப் தீஸ் செல்ஸ், அதுல அப்படி வந்த செல்ஸ் எப்படி வந்துச்சு தெரியாது, ஆனா அந்த செல் வந்துருச்சு. எங்க இருந்து வந்துச்சு? நான் செல்லுலார் அக்ரிகேட்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் மேக்ரோ மாலிகூல்ஸ்ல இருந்து செல் வந்துச்சு, ஆனா எப்படி வந்துச்சு தெரியாது. அதுல இருக்கக்கூடிய சம் ஆஃப் த செல்ஸ் ஹேட் எபிலிட்டி டு ரிலீஸ் ஆக்சிஜன். அதுல இருந்து சில செல்ஸுக்கு என்ன எபிலிட்டி வந்துச்சு, அப்படியே கதை மாதிரி பார்த்துக்கிட்டே வாங்க, ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்துச்சு. அப்போ அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இல்லை, ரெடியூசிங் அட்மாஸ்பியரா இருக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. செல்ஸ் வந்து ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ற கெப்பாசிட்டி வந்ததும் ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்ல ஆடப் ஆக ஆக்சிடைஸ்டு அட்மாஸ்பியர் வந்துருச்சு. ஓகே, ரெடியூஸ்ட் போயிட்டு. ஸோ த ரியாக்ஷன் could have been similar to the light reaction in photosynthesis. சன்லைட் வந்து படுது, வாட்டரை ஸ்பிளிட் பண்ணுது, வாட்டர்ல இருந்து ஆக்சிஜன் இவால்வ் ஆகுது, அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மாதிரியே இருக்கும். where water is split with the help of solar energy captured and channelized by appropriate light harvesting pigments. So light harvesting pigments ங்கிறது chlorophyll. light harvesting pigments வந்து சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணி வாட்டரை ஒட்டச்சி அதுல இருந்து ஆக்சிஜனை ரிலீஸ் பண்றாங்க. எப்பவுமே வாட்டர்ல இருந்து தான் ஆக்சிஜன் ரிலீஸ் ஆகும், மறந்துடாதீங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். ஸ்லோலி சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம் பிகம் மல்டி செல்லுலார் ஃபார்ம்ஸ். சிங்கிள் செல்டா, இது நம்ம நிறைய ஸ்கிப் பண்ணி கொடுத்துருக்கான். மல்டி செல்லுலார், அதாவது நான் செல்லுலார் அக்ரிகேட்ல இருந்து மல்டி, அதாவது மேக்ரோ மாலிகூல்ஸ் வந்து அதுல இருந்து செல் வந்துச்சு, எப்படி வந்துச்சு தெரியாது, வேலை முடிஞ்சிச்சு. அந்த செல்லுக்கு திடீர்னு ஒரு கெப்பாசிட்டி வந்துச்சு, சோலார் எனர்ஜியை பிக்மெண்ட்ஸ் மூலியமா ட்ராப் பண்ணி வாட்டரை உடைச்சு ஆக்சிஜனை ரிலீஸ் பண்ணுது. ஸோ அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் ஆட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சிங்கிள் செல்ல இருந்து மல்டி செல்லுலார் எப்படியோ வந்துருச்சு. ஓகே, ஸ்லோலி சிங்கிள் செல்ட் ஆர்கானிசம் பிகம் மல்டி செல்லுலார் லைஃப் ஃபார்ம்ஸ். எப்படியோ வந்துருச்சு, எப்படின்னு வந்துச்சுன்னு இருக்கு, பட் நமக்கு அது தேவையில்லை, வந்துருச்சு, மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் வந்துருச்சு. இப்போ பை த டைம் ஆஃப் 500 மில்லியன் இயர்ஸ் எகோ, 500 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி invertebrates were formed and active. கொஸ்டின்ல கேட்பாங்க, வெரி இம்பார்ட்டன்ட், நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. how many million years ago இன்வெர்டிபிரேட்ஸ்னா முதுகெலும்பு இல்லாதது. இன்வெர்டிபிரேட்ஸ் எப்ப வந்து ஆரிஜினேட் ஆனிச்சு? jawless fish probably evolved around 350 million years ago. jawless fish வந்து அது பாராசைட்டா இருக்கும். ஏன்னா அதுக்கு ஜா இல்லை, மெல்ல முடியாது, ப்ரே ஆர்கானிசத்தை எடுத்துக்க முடியாது. ஓகே, இன்னொரு ஆர்கானிசத்தை நம்பிதான் இருக்கும். சீ வீட்ஸ் அப்படிங்கிறது பிளான்ட்ஸ், அன்வான்ட் பிளான்ட்ஸ் கடல்ல இருக்கிறது, அதுதான் சீ வீட்ஸ். Sea weeds and few plants existed probably around 320 million years ago. இதெல்லாம் நிறைய, அந்த எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், பாத்துக்கங்க, ரொம்ப 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 முக்கியம் இது எல்லாமே. We are told that the first organism that invaded land were plants. நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு சயின்டிஸ்ட்னால? We are told that, நமக்கு சொல்லப்பட்டிருக்கு என்னது? முதல்ல பூமிக்கு வந்த ஃபர்ஸ்ட் எல்லாம் தண்ணிக்குள்ளதான் இருக்குங்க. தண்ணியில ஏன் இருக்கு? தரைக்கு வந்தா காஞ்சி போய் தண்ணி இல்லாம செத்து போயிடும், அதனால தண்ணியிலேயே உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. நிலத்துக்குன்னு வந்த முதல் ஆர்கானிசம் அனிமல் கிடையாது, பிளான்ட்ஸ். ஏன்னா பிளான்ட்ஸ் வந்து முதல்ல வளர்ந்து செடி கொடி மரம் ஃபுட் எல்லாம் ரெடியா இருந்தாதான் அனிமல்ஸ் அதை பறிச்சு திங்கிறதுக்கு அப்படி தண்ணில இருந்து நிலத்துக்கு வந்திருக்கும். அப்படிங்கிறது ஃபுட் தான் முக்கியம். They were widespread on land when animals invaded land. அனிமல்ஸ் வந்து வாட்டர்ல இருந்து லேண்டை இன்வைட் பண்ணும்போது, ஊடுருவி வரும்போது, அதுக்கு முன்னாடி பிளான்ட்ஸ் வந்து நிலப்பகுதி ஃபுல்லா பரவி இருந்துச்சு. ஃபிஷ்
with stout and strong fins could move on land and go back to water. Fish க்கு stout and strong ஆன fins இருந்துச்சு. Finsனா அந்த ஸ்விம் பண்றதுக்கு வச்சிருக்கோம்ல அது. அதை வச்சு நிலத்துக்கு வந்துச்சு. வந்து எல்லாத்தையும் பறிச்சு தின்னுச்சு. திருப்பியும் தண்ணிக்கு போயிடுச்சு. ஸோ நிலத்துக்கு வந்துச்சு தண்ணிக்கு போனுச்சு. நிலத்துக்கு வந்துச்சு தண்ணிக்கு போனுச்சு. எப்படி கற்பனை பண்ணியிருக்காங்க பாருங்க. இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு. ஓகே. இதை வச்சு ஒரு கிராஃபிக்கல் மூவி எடுத்தா நம்ம ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸை உருவாக்கலாம். செந்தில்நாதன் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இல்லைன்னா NCERT சினிமேட்டிக் யூனிவர்ஸ் வைக்கலாம். ஓகே. திஸ் வாஸ் அபவுட் 350 மில்லியன் இயர்ஸ் ago. எது அந்த ஃபிஷ் வந்து கடல்ல இருந்து தண்ணிக்கு வந்து தண்ணியில இருந்து நிலத்துக்கு வந்துட்டு திருப்பி கடலுக்கு போகுது. In 1938, a fish caught in South Africa happened to be coelacanth. இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. நீ கொஞ்சம் ரீசெண்ட் இயர்ஸ்ல 20th century இல்ல coelacanth which was thought to be extinct. அதாவது coelacanth அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் வந்து சவுத் ஆப்பிரிக்கால பிடிச்சாங்க 1938. அது எக்ஸ்டிங்க்ட், அழிஞ்சு போச்சு. அந்த மீன் வகையே இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு மீன் வகையை 1938 நமக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கால கேப்சர் பண்ணியிருக்காங்க. தீஸ் அனிமல்ஸ் கால்ட் லோப் ஃபின்ஸ். இதுக்கு லோப் ஃபின்ஸ் சொல்லுவோம். இவால்வ்ட் இன்டு த, அதுல இருந்து என்ன இவால்வ் ஆகி வந்துச்சு? இவால்வ்ட் இன்டு த ஃபர்ஸ்ட் ஆம்பிபியன்ஸ் தட் லிவ்ட் ஆன் போத் லேண்ட் அண்ட் வாட்டர். நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும், அதை ஆம்பிபியன்ஸ் சொல்லுவோம். ஸோ அந்த லோப் ஃபின்ஸ்ல இருந்து தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆம்பிபியன்ஸ் இவால்வ் ஆச்சு. There are no specimens of these left with us. ஸோ இதுக்கெல்லாம் ஸ்பெசிமென்ஸ்னா அந்த நம்ம லேப்ல எல்லாம் வச்சிருப்போம்ல ஃபார்மலின்ல போட்டு, அந்த மாதிரி ஸ்பெசிமென் நம்ம கிட்ட இல்லை. However, these were ancestors of modern day frogs and salamanders. இந்த லோப் ஃபின்ஸ் தான் இப்ப இருக்கக்கூடிய frogs and salamandersக்கு ancestors. இல்ல லோப் ஃபின்ஸ்ல இருந்து வந்த ஆம்பிபியன்ஸ் தான் இப்ப இருக்கக்கூடிய frogs and salamandersக்கு ancestor, முன்னோர்கள். The amphibians evolved into reptiles. Amphibiansல இருந்து தான் reptiles வந்துச்சு. Fishesல இருந்து amphibian வந்துச்சு. Amphibianல இருந்து reptile வந்துச்சு. They lay thick shelled egg. அப்பதான் நிலத்துல வந்து முட்டை போட முடியும். நிலத்துல வந்து ஆக்குபை பண்றதுக்கு என்னென்ன முயற்சி எல்லாம் பண்றாங்க பாருங்க. Which do not dry up in sun unlike those of amphibians. Amphibians முட்டை போடணும்னா தண்ணிக்கு போயிடணும். தண்ணியில போய் தான் முட்டை போடும். ஏன்னா நிலத்துல முட்டை போட காஞ்சி போயிடும், காஞ்சி கருவாடா போயிடும். ஸோ தட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் தண்ணி இருந்தால் தான் ஆம்பிபியன்ஸ். ஆக்சுவலி ஆம்பிபியன் நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் சொல்றாங்கல்ல. நீர்ல எதுக்கு வாழ்ந்து? ரீப்ரொடக்ஷனுக்காக, மல்டிப்ளிகேஷனுக்காக. தலைப்பெரட்ட சொல்றோம் ஃப்ராகுக்காக, தண்ணியில தான் இருக்கும். அது ஃப்ராகா மாறினாதான் நிலத்துக்கு ஜம்முன்னு ஜம்ப் பண்ணி வரும். இங்க இல்லை. ஓகே. They lay thick shelled eggs which do not dry up in sun. யாரு? reptiles. Amphibianல இருந்து reptiles வந்தவங்க. பட் amphibiansக்கு அப்படி கிடையாது. Again, we only see their modern day descendants, that turtles, tortoise and crocodiles. So அதோட வழி வந்தவங்க descendants அப்படின்னா அவங்கல இருந்து வழி வந்தவங்க, reptilesல இருந்து வழி வந்தவங்க turtles, tortoise, crocodiles இவங்கலாம். In the next 200 million years, அடுத்த 200 million yearsல or so, reptiles of different shapes and size dominated on earth. Giant ferns, இப்ப பிளான்ட்ஸுக்கு வராங்க. Giant ferns, pteridophytes were present, but they all fell to form coal deposits slowly. இந்த கொஸ்டின் நீட்ல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, திருப்பி கேட்கலாம். Giant ferns தான் அப்ப அதிகமா இருந்துச்சு. ஆனா அவங்க பூரா மண்ணுக்குள்ள புதஞ்சு இப்போ நம்ம நிலக்கரியா யூஸ் பண்றோம்ல, அது டெரிடோஃபைட்டிக் பிளான்ட்ஸ். ferns, giant ferns. fernsனா டெரிடோஃபைட். fern அப்படின்னா டெரிடோஃபைட்டிக் பிளான்ட். ஸோ அவங்க தான் இப்போ நமக்கு நிலக்கரியா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பயன்படுறாங்க. Some of these land reptiles went back into water to evolve into fish-like reptiles probably 200 million years ago. Example, Ichthyosaurs. The land reptiles were, of course, the dinosaurs. Land reptiles அப்ப யாரு? இந்த ஜுராசிக் பார்க்குங்கிற படத்துல பாப்பீங்களே, டைனோசர்ஸ். The biggest of them is Tyrannosaurus rex, was about 20 feet in height, 20 அடி உயரம், and had huge fearsome dagger-like teeth. மம்முட்டி பெரிய அது மாதிரி அப்படியே பிடிச்சு கிளிக்கிற மாதிரி பல்லு பெருசா இருந்துச்சு. About 65 million years ago, the dinosaurs suddenly disappeared. எப்பன்னு பாத்துங்க, 65 million years ago, 65 million years ago, டைனோசர்ஸ் திடீர்னு மறைஞ்சு போச்சு எர்த்ல இருந்து. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், நேச்சுரல் செலக்ஷன்.
20 அடி உயரம். சோறுக்கு வழி என்ன? மல்டிப்ளை ஆகிட்டே போறாங்க. சோறு தண்ணி இல்லாம செத்து போயிருக்கோம். இல்லைன்னா எரிகல் விழுந்து டைனோசர் எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க. ஓகே, we do not know the true reason. அதுக்கான இப்ப நான் சொன்ன ரெண்டு ரீசன் நானே சொல்லிட்டேன். அவ்வளவு பெரிய ஆர்கானிசத்துக்கு ஃபுட்டு கிடைக்காம போயிருக்கும். அவங்களுக்குள்ளேயே அடிச்சு தின்னுருப்பாங்க. ரெண்டாவது எரிகள் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா கரெக்டான ரீசன் எதுன்னு நமக்கு தெரியாதுன்ட்டாங்க. சம் சே கிளைமேட்டிக் சேஞ்ச் கில்டு தெம். ஸோ பூமியில கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து அவங்களுக்கு சாதகமா இல்லை. சம் சே மோஸ்ட் ஆஃப் தெம் இவால்வ் இன்டு பேர்ட்ஸ். அது பறவைகளா டெவலப் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. The truth may live in between. இந்த ரெண்டுக்கு இடையில இருக்கலாம் உண்மை. Small sized reptiles of that era still exist today. ஸோ சின்ன குட்டியா இருக்கக்கூடிய ரெப்டைல்ஸ் வந்து இப்பவும் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா smaller the organism, successful they are, more successful. Huger the organism, least successful. See, இவன் சொல்றான் 20 அடி உயரம் உள்ளது, ஜைஜான்டிக், எல்லாத்தையும் கட்டி ஆட்சி செய்யலாம், எல்லாத்தையும் மிரட்டலாம். உஃப்னு ஊதுனா எல்லாம் காணா போயிடுவாங்க, எல்லாரும் அவங்கள பார்த்து பயப்படுவாங்க, சீக்கிரம் அழிஞ்சு போயிடுச்சு. ஸ்மாலஸ்ட் ரெப்டைல், குட்டி, இப்ப கூட இருக்குது. அந்த காலத்துல இருந்த ஸ்மாலஸ்ட் ரெப்டைலு, ஸ்மால் சைஸ்டு ரெப்டைல்ஸ் ஆஃப் தட் ஈரா, எப்போ அந்த டைனோசர்லாம் இருந்தப்ப இருந்த ஸ்மால் சைஸ்டு ரெப்டைல்ஸ் இன்னும் எக்ஸிஸ்டா இருக்கு. ஸோ குட்டியா இருக்கிற ஆர்கானிசம் லாங்கர் தே எக்ஸிஸ்ட், பெருசா இருக்க ஆர்கானிசம் ஷார்ட்டர், சீக்கிரமே அழிஞ்சு இல்லாமையே போயிடுறது நம்ம கண் கூட பார்க்கணும். மேமோத் அப்படிங்கிற ஒரு யானை சொல்றாங்க, ஒரு காலத்துல இருந்துச்சு, அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் கூட இருக்கு. ஆனா அது இல்லை இப்போ, பிகாஸ் ஆஃப் த ஹியூஜ் சைஸ். அவங்களுக்கு இடம் இல்லாம போயிடுச்சு பூமியில. ஓகே, அதனால பாத்துங்க. The first mammals were like shrews. Shrewsனா மூஞ்சூறு, மூஞ்சூறு. அப்ப ஃபர்ஸ்ட் மேமல் யாரு? மூஞ்சூறு, எலி மாதிரி இருக்கும் மேமல்ஸ், மூஞ்சூறு. Their fossils are small sized. Fossils-னா மண்ணுல இருந்து புதைஞ்சதை தோண்டி எடுக்கிறோம். Mammals were viviparous. Viviparous-னா குட்டி போட்டு பால் கொடுத்தா viviparous. முட்டை போட்டு குஞ்சு பொரிச்சா அது oviparous. So இது viviparous. Mammals வந்து viviparous, குட்டி போடுறவங்க. And protect their unborn youngs inside the mother's body. So மதர்ஸ் பாடியிலே 10 மாசம் குழந்தை டெவலப் ஆயிட்டு தானே வெளியே வருது, அந்த மாதிரி. Mammals were more intelligent in sensing and avoiding danger at least. So மேமல்ஸுக்கு வந்து புத்தி கூர்மை ஜாஸ்தி. மேமல்ஸுக்கு இந்த ரெப்டைல்ஸை விட டேஞ்சர் வருது அப்படிங்கிறத பார்த்து அவங்கள தற்காத்துக்குவாங்க. When reptiles came down, mammals took over this earth. So அப்போ ரெப்டைல்ஸை விட மேமல்ஸுக்கு புத்தி கூர்மை ஜாஸ்தி. அந்த பிரச்சனை அபாயத்துல இருந்து அவங்கள காத்துக்கிறாங்கன்னா அப்ப என்ன ஆவாங்க? அவங்க இவால்வ் ஆகி அவங்க எர்த்தை ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க மேமல்ஸ். ஓகே, தேர் வேர் இன் சவுத் அமெரிக்கா மேமல்ஸ் ரிசம்பிளிங் ஹார்ஸ், ஹிப்போபொட்டாமஸ். ஹிப்போபொட்டாமஸ்னா அந்த நீர் யானையா, பியர், ரேபிட், இதெல்லாம் இருக்கு. டியூ டு கான்டினென்டல் ட்ரிஃப்ட். கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னா ஒரு காலத்துல பூமியில எல்லா கான்டினென்ட்டும், 7 கான்டினென்ட் இருக்கா, அது 7ம் ஒன்னாதான் இருந்துச்சு. திடீர்னு பூமியில பிளவு ஏற்பட்டு அந்த 7ம் பிரிஞ்சு போயிடுச்சு அப்படிம்பாங்க. அதான் கான்டினென்டல் ட்ரிஃப்ட்டுக்கு ப்ரூஃப் வந்து ஹார்ஸ் மாதிரி, ஹிப்போபொட்டாமஸ் மாதிரி, பியர் மாதிரி, ரேபிட் மாதிரி இருக்கிறதெல்லாம் சவுத் அமெரிக்கன் மேமல்ஸ், அது மாதிரி இருக்கிறாங்க மேமல்ஸ். வென் சவுத் அமெரிக்கா ஜாயின்ட் நார்த் அமெரிக்கா, தீஸ் அனிமல்ஸ் வேர் overridden by நார்த் அமெரிக்கன் ஃபானா. ஸோ இந்த அனிமல்ஸ் எல்லாம் நார்த் அமெரிக்கன் ஃபானானா, ஃபானானா அனிமல், நார்த் அமெரிக்காவில் இருக்க அனிமல்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணிச்சு. டியூ டு த சேம் கான்டினென்டல் ட்ரிஃப்ட், பவுச்டு மேமல்ஸ். பவுச்டு மேமல்ஸ்னா இந்த கங்காருலாம் இருக்குல்ல, பவுச், உடம்புல பவுச் வச்சிருப்பாங்க, குட்டியை கொஞ்ச நாள் குறை மாசத்துல பிறந்த மாதிரி குட்டி பிறந்துரும். அது முட்டையும் உள்ள குட்டியும் உள்ள ரெண்டுக்கும் இடையில. அப்ப அதை அப்படியே விட்டா அது செத்து போயிடும். அதனால அதை பாதுகாக்கிறதுக்காக அதுக்கு பவுச்டு அனிமல்ஸ், அரைகுறையா பிறந்த குட்டியை வச்சு அது ஃபுல்லா டெவலப் ஆகிற வரைக்கும் பவுச்ல வச்சுக்குவாங்க. அதான் பவுச்டு மேமல்ஸ் ஆஃப் ஆஸ்திரேலியா சர்வைவ் பிகாஸ் ஆஃப் லேக் ஆஃப் காம்படிஷன் ஃப்ரம் எனி அதர் மேமல். நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ஒன்னா இருந்ததுனால சவுத் அமெரிக்காவில இருந்த அந்த மேமல்ஸை நார்த் அமெரிக்கன் மேமல்ஸ் வந்து ஓவர் டேக் பண்ணிடுச்சு. பட் ஆஸ்திரேலியா தனியா போயிடுச்சு, அங்க அவங்களுக்கு காம்படிஷன்லாம் யாரும் கிடையாது. அதனால அங்க இருக்கக்கூடிய பவுச்டு மேமல்ஸ் வந்து இப்பவும் எக்ஸிஸ்டன்ஸா இருக்காங்க. Lest we forget some mammals live wholly in water. நம்ம வந்து சில மேமல்ஸ் வந்து ஃபுல்லா தண்ணியிலேயே இருக்கு,
வாட்டர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு, தண்ணியில அக்வாட்டிக், தண்ணியிலேயே இருக்குன்னா வாட்டர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம மக்கள்லாம் கூட சில பேர் தண்ணியிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இங்க இருக்கிற வாட்டர் வந்து தண்ணி, வாட்டர். ஓகே, வேல்ஸ், இது கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க நீட்ல. வேல்ஸ், டால்பின்ஸ், சீல்ஸ் அண்ட் சீ கவுஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள்ஸ். யாரு இவங்க எல்லாம்? மேமல்ஸ், வாட்டர்லயே இருக்கக்கூடிய மேமல்ஸ். வேல்ஸ் இது கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. டால்பின்ஸ், seals and sea cows are some examples of தண்ணியிலேயே இருக்கக்கூடிய, முழுசா தண்ணியிலேயே இருக்கக்கூடிய மேமல்ஸ். குட்டி போட்டு பால் கொடுப்பாங்க, தண்ணியிலே இருப்பாங்க. எவல்யூஷன் ஆஃப் ஹார்ஸ், எலிபென்ட், டாக் எட்ஸெட்ரா ஆர் ஸ்பெஷல் ஸ்டோரிஸ் ஆஃப் எவல்யூஷன். ஸோ அவங்க இதுல இருந்து எப்படி இவால்வ் ஆகி வந்தாங்க, ஹார்ஸ், எலிபென்ட், டாக், இதெல்லாம் அதெல்லாம் நமக்கு கிடையாது. யூ வில் லேர்ன் அபவுட் தீஸ் இன் ஹையர் கிளாஸஸ். The most zoology படிச்சீங்கன்னா படிப்பீங்க. The most successful story in evolution is man. Evolution of man, that's most successful story with language skill and self consciousness. நமக்கு லாங்குவேஜ், நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு பேசிக்கிறோம், லாங்குவேஜ் இருக்கு. அண்ட் செல்ஃப் கான்சியஸ்னா எது சரி எது தப்பு, நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். A rough sketch of evolution of life forms, their times on a geological scale are indicated in 7.9 and 7.8. ஸோ இது இந்த டயக்ராம்ல பாருங்க. ஏர்லி ரெப்டைல்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆனது எப்ப? 350 மில்லியன் இயர்ஸ் எகோ. ஏர்லி ரெப்டைல்ஸ். இப்ப இருக்க ரெப்டைல்ஸ் இல்ல சொல்ல, பட் முன்னாடி இந்த ரெப்டைல்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆனது 350 மில்லியன் இயர்ஸ் எகோ. கார்போனிஃபெரஸ் அப்படிங்கிறது 300 மில்லியன் இயர்ஸ் எகோ. சைனாப்சிட்ஸ் அப்படிங்கிற ஆர்கானிசம் இருந்துச்சு. பெர்மியன்ல சௌராப்சிட்ஸ் வந்துச்சு. இதுல வந்து தீகோடான்ட் எக்ஸ்டிங்க்ட் இன் ட்ரையாசிக். இந்த இடத்துல ஜுராசிக் பீரியட் கொஸ்டின் கேட்டா தான். ஜுராசிக் பீரியட்ல தெராப்சிட்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆனிச்சு. டெர்ஷரி அந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைனோசர்ஸ் எக்ஸ்டிங்க்ட் ஆனிச்சு. டெர்ஷரியில 65 மில்லியன் இயர்ஸ் எகோ. அதெல்லாம் பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், இதுல பாத்தீங்கன்னா குளோரோஃபைட் ஆன்செஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் ட்ரக்கியோஃபைட் ஆன்செஸ்டர்ஸ். ட்ரக்கியோஃபைட்ஸ்னா வாஸ்குலர் பண்டில்ஸ், xylem phloemத்தோட இருக்குது. ரைனியா டைப் பிளான்ஸ் அண்ட் சைலோஃபைட்டான்ஸ், இதெல்லாம் டெரிடோஃபைட்ஸ், ஃபர்ன்ஸ், டெரிடோஃபைட்ஸ். ஸோ இதுல இருந்து நமக்கு வந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மீசோசோயிக் ஜுராசிக் பீரியட்ல உங்களுக்கு வந்து சைக்கட்ஸ், கோனிஃபஸ், ஜிம்னோஸ்பர்ம்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. கிரிட்டேஷியஸ்ல உங்களுக்கு ஸ்பீனாப்சிட்ஸ், ஹார்ஸ்டைல்ஸ், ஜிங்கோ ஏல்ஸ், ஜிங்கோஸ், நீடேல்ஸ், டைகாட்லிடன்ஸ் இதெல்லாம் கிரிட்டேஷியஸ்ல வந்துச்சு. குவாட்டனரி அண்ட் டெர்ஷரியில உங்களுக்கு பிரயோஃபைட்ஸ், மோனோகாட்ஸ் இதெல்லாம் வந்துச்சு. ஆஞ்சியோஸ்பர்ம்ல மோனோகாட்ஸ் வந்துச்சு. இதெல்லாம் கொஞ்சம் பாத்துங்க. சீட் ஃபர்ன்ஸ்லாம் உங்களுக்கு கார்போனிஃபெரஸ் பீரியட்ல இருந்துச்சு. சீட் ஃபர்ன்ஸ் இது ஒரு தடவை அப்படியே பாத்துங்க. கொஸ்டின் கேட்டா கரெக்டா எழுதிடணும். டயக்ராம் பேஸ்டு கொஸ்டின் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஹிஸ்டரி ஆஃப் மேன், அதாவது ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் மேன் பார்க்கலாம். அபவுட் 15 மில்லியன் இயர்ஸ் எகோ, 15 மில்லியன் இயர்ஸ் எகோ. பிரைமேட்ஸ்னா கை கால்ல விரலோட இருந்தா, டிஜிட்ஸோட இருந்தா அவங்களுக்கு பேரு பிரைமேட்ஸ். ஓகேங்களா? விரல்களோட இருக்கவங்கள பிரைமேட்ஸ் அப்படிம்போம். 15 million years ago, primates called Dryopithecus and Ramapithecus were existed. Human தான் சொல்றாங்க. Human Dryopithecus, Ramapithecus 15 மில்லியன் இயர்ஸ் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க. They were hairy, உடம்பு ஃபுல்லா முடி இருக்கும். Walked like gorillas and chimpanzee மாதிரி நடந்தாங்க. Ramapithecus was more man-like while Dryopithecus was more ape-like. Neat question. ஒன்னும் இல்ல, ராமா அப்படிங்கிற ஒரு மனுஷன் பேர் இருக்கு, அதனால அவன் மோர் மேன் லைக் ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரையாபத்திகஸ் மோர் ஏப் லைக். ஏப்னா அந்த குரங்கு மாதிரி அதிகமா இருந்தான், மனுஷ குரங்கு மாதிரி. ஃபியூ ஃபாசில்ஸ் ஆஃப் மேன் லைக் போன்ஸ் ஹவ் பீன் டிஸ்கவர்ட் இன் எத்தியோப்பியா. எங்க? அந்த கண்ட்ரி பேர் ஞாபகம் வச்சுங்க, எத்தியோப்பியா அண்ட் தான்சானியா. எத்தியோப்பியா, தான்சானியால தான் முதல்ல மேன் லைக் போன்ஸ் எல்லாம் கிடைச்சது. தீஸ் ரிவீல்ட் ஹோமினிட் ஃபீச்சர்ஸ் லீடிங் டு த பிலீஃப் தட் about 3 to 4 million years ago, man-like primates walked in eastern Africa. So, ஆப்பிரிக்கால முதல்ல man-like primates வந்து அதுவும் 3 to 4 million years ago வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இதுதான். They were probably not taller than 4 feet. 4 அடிக்கு மேல உயரம் இல்லை, அவங்க குள்ளமா தான் இருந்தாங்க. But walked upright, நிமிர்ந்து நடந்தாங்க. 2 million years ago, 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி Australopithecus probably lived in East African grassland.
2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஆஸ்ட்ரலோபதிகஸ் வாழ்ந்திருக்காங்க. எங்க? ஈஸ்ட் ஆப்பிரிக்கன் கிராஸ்லேண்ட்ல. எவிடன்ஸ் ஷோஸ் தே ஹண்டட் வித் ஸ்டோன் வெப்பன்ஸ் பட் எசென்ஷியலி ஏட் ஃப்ரூட்ஸ். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, ஹண்டட்னா என்ன? வேட்டையாடுறது. ஸ்டோன் வெப்பன், கல்லாலான வெப்பனை வச்சு வேட்டையாடி இருக்காங்க. ஆனா ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிட்டுருக்காங்க. சார், வேட்டையாடினதுக்கு கல்லாலான ஸ்டோன் அவங்க காலத்துல இருந்திருக்கு பூமியை தோண்டும் போது. ஆனா அவங்க முகத்துல அந்த பல் அமைப்பெல்லாம் பார்க்கும்போது நான்வெஜ் சாப்பிட்டதுக்கான அமைப்பு இல்லை, பழங்கள் தான் தின்றுப்பாங்க. சரி, அப்புறம் எதுக்கு வேட்டையாடினாங்க? மேபி ஃபார் அந்த கிளாத், அந்த உடம்புல போட்டுக்கிறதுக்கு அந்த தோல், அந்த தோலுக்காக, அந்த மாதிரி ஏதாவது அதுக்காக வேட்டையாடிப்பாங்களா இருக்கும். Some of the bones among the bones discovered were different. This creature was called the first human-like being, the hominid, and was அவங்கள தான் நம்ம hominid அப்படி சொல்றோம், and was called Homo habilis. First man human-like being வந்து Homo habilis. The brain capacities were between 650 to 800 cranial capacity. Homo habilisக்கு 650 to 800 இருந்துச்சு. They probably did not eat meat. அவங்க மீட் சாப்பிடல. Early man மீட் சாப்பிடல. Fossils discovered in Java in 1891 revealed the next stage, that is Homo erectus, about 1.5 million years ago. ஸோ ஜாவாங்கிற ஏரியாவில் அவங்க டிஸ்கவர் பண்ணது 1891 ஹோமோ இரக்டஸ் அப்படிங்கிறது. அவங்க வந்து 1.5 மில்லியன் இயர்ஸ் எகோ வாழ்ந்திருக்காங்க. ஹோமோ இரக்டஸ் ஹேட் எ லார்ஜ் பிரெயின் அரவுண்ட் 900 cc. இப்போ சொல்றாங்க பைக்குக்கு சொல்றாங்க 150 cc, அந்த மாதிரி கிரானியல் கெப்பாசிட்டி 900 cc. அப்போ 800 cc இருந்து 900 cc, 100 cc இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த வருஷன் வந்துட்டான் ஹோமோ இரக்டஸ். இதெல்லாம் தான் அந்த கிடைச்ச எலும்புகளோட பிக்சர்ஸ். ஓகே, ஹோமோ இரக்டஸ் ப்ராபப்ளி ஏட் மீட். ஹோமோ இரக்டஸ் வந்து மீட், கறி எல்லாம் சாப்பிட்டான். த நியாண்டர்தால் மேன் with a brain size of 1400 cranial capacity lived in near East and Central Asia between 40,000 to 1 lakh years back. 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி, 40,000 இருந்து 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வந்து நியாண்டர்தால் மேன் இருந்திருக்காங்க. They used to hide to protect their body. ட்ரெஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. and buried their dead. இறந்து போனவங்கள புதைச்சாங்க. Homo sapiens arose in Africa and moved across continents and developed into distinct races. ஸோ ஆப்பிரிக்கால தான் முதல் மனுஷன் உருவாயிருக்கான். During Ice Age between 75,000 to 10,000 years ago, modern Homo sapiens arose. Ice Ageல தான் மாடர்ன் இப்போ இருக்க Homo sapiens வந்தாங்க. Prehistoric cave art developed about 18,000 years ago. 18,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குகையில சித்திரங்கள் வரைஞ்சு வச்சாங்க, டயக்ராம்ஸ். One such cave painting by prehistoric men can be seen at Bhimbeka rock shelter in Raisan district of Madhya Pradesh. மத்திய பிரதேஷ்ல இருக்கு. இது கொஸ்டின்ல கேட்பாங்க, இந்தியாவில் இருக்கிறதுனால. அக்ரிகல்ச்சர் கேம் அரவுண்ட் 10,000 years back and human settlement சுத்தம். ஓகே, ஹியூமன் செட்டில்மெண்ட் ஸ்டார்டட். ஸோ 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் வந்தது தான். ஹியூமன் வந்து ஒரு இடத்துல நிலையா நின்று, இந்த நொமேட்ஸ் அப்படிம்பாங்க, நாடோடிகள் மாதிரி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போய்கிட்டே இருந்தா இல்லையா, அது ஸ்டாப் ஆகி ஒரே இடத்துல இருந்ததுக்கு காரணம் அக்ரிகல்ச்சர். தேவையான ஃபுட்டு தேவையான இடத்துல கிடைச்சா மூவ் பண்ண தேவையில்லை, அதான். ஸோ அக்ரிகல்ச்சர் தான் அவன் மூவ்மெண்ட் இல்லாம ஒரு இடத்துல செட்டில் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அது அக்ரிகல்ச்சர் 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. The rest of what happened is a part of human history of growth and decline of civilizations. ஸோ சிவிலைசேஷன் அந்த நகர வளர்ச்சி, இண்டஸ்ட்ரியலைசேஷன், மாடர்னைசேஷன், இதெல்லாம் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துச்சு. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த சாப்டர். நெக்ஸ்ட் வந்து நம்ம பயோடெக்னாலஜி ஆரம்பிக்கிறோம். அடுத்து நம்ம பயோடெக்னாலஜி ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மோஸ்ட்லி இந்த ஹியூமன், அந்த எவல்யூஷன் ஆஃப் ஹியூமனுக்குலாம் ஷார்ட் ட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். இல்லைன்னா நான் அப்புறம் திருப்பி அதை ஷேர் பண்ணுறேன், அது பார்த்துக்குங்க. அது பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சு ஆன்சர் பண்ணிடலாம் கொஷின்லாம் கேட்டாங்கன்னா. நெக்ஸ்ட்டு நாளையிலேருந்து நம்ம பயோடெக்னாலஜி ஆரம்பிச்சு, பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு அப்புறம் ஈகாலஜி ஆரம்பிச்சு, ஈகாலஜி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இடையில இருக்க 3 சாப்டர் ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் இருக்கலாம், அது தனியாக பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். தேங்க்யூ.